இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி, God in our midst, நம் நடுவில் தேவன். இந்த தலைப்பின் கீழே 3 சத்தியங்களை தியானிப்போம். முதலாவது, God in the midst of fear, பயத்தின் நடுவில் தேவன். இரண்டாவது, God in the midst of fire, அக்னியின் நடுவில் தேவன். மூன்றாவது, God in the midst of the storm, கொந்தளிப்பின் நடுவில் தேவன். இந்த நாளிலே எந்த விதமான சூழ்நிலையிலே கடந்து வந்தாலும் அதன் நடுவில் தேவன் இருக்கிறார். God in our midst, நம் நடுவில் தேவன். முதலாவது, God in the midst of fear, பயத்தின் நடுவில் தேவன். யோவான் 20:19-23. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லியதை தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்றாகவே, ஆண்டவரை சிலுவையிலே அறைந்த பிறகு சீஷர்களாம் பயந்து, நம்ம ஐயாவே எப்படி பண்ணிட்டா அடுத்தது நம்மளை தான் பண்ணுவாங்க நான் யோசித்தாங்கல்லாம். நம்ம ஐயா நிலைமையே எப்படி ஆயிடுச்சுன்னா நாளைக்கு நம்ம நிலைமை என்ன ஆக போகுது, நம்மளையும் எங்கே வந்து பிடிச்சிட போகிறாங்களோ. என்ன பண்ணாங்க, கதவை நல்லா மூடி போட்டுட்டு யூதர்களுக்கு பயந்து கதவெல்லாம் பூட்டின்னு இருக்கிறான். உட்காந்து அங்கே நடுவில் வந்து இந்த பயந்து கதவெல்லாம் பூட்டியிருக்கிறாங்க பாருங்க. அங்கே நடுவில் வந்து உங்களுக்கு சமாதானம். இது விசுவாசி. இன்றைக்கி யாருன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் பயந்து வந்தால் அது நடுவில் வந்து நிற்கிறார். அது நடுவில் நீங்கள் பயந்து கொண்டு என்ன ஆகுமோ என்று பயந்து கொண்டு, எதை குறித்து பயந்து கொண்டு இருந்தாலும் அந்த பயத்தின் நடுவில் அவர் எங்கே தூரமாக இல்லை. நீங்கள் பயந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் தூரமாக இல்லை, அவங்க நடுவில் வந்து உங்களை பார்த்து என்ன சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம். அந்த விசுவாசி, அந்த விசுவாசிங்க இன்னைக்கு கர்த்தர் என்னை பார்த்து சொல்லுகிறார், என் பயத்தின் நடுவில் எனக்கு நடுவில் வந்து என்ன சொல்கிறார், உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம். மீண்டும் 2 முறை சொல்கிறார். 2 முறை அவங்க மேலே ஊதுறார். அவங்க மேலே ஊதுறார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று என்ன செய்கிறார், அவங்க மேலே ஊதுறார். இந்த நாட்களில் அது ஏன் ஊதுறாரு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஏன் ஊதுறாரு? 2 தீமோத்தேயு 1:7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்குறான். பரிசுத்த ஆவியை ஏன் ஊதுறன்னா நமக்கு பயம்லாம் போயிடும். ஏன்னா பயமுள்ள ஆவியில் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளே என்ன ஆவி வருது, அன்பும் பலமும் தெளிந்த புத்தி உள்ள பயமுள்ள ஆவியை தேவன் கூடாமல். அந்த ஆவி தான் நம்மளை நிரப்பணும். எல்லா சூழ்நிலையிலையும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள. சங்கீதம் 34:4,
நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் எங்களை தேடு. கர்த்தரை தேடு. பலவிதமான பயத்தோடு இருக்கும் பொழுது என்ன செய்யணும்? கர்த்தரை தேடு, அவரை தேடு. அவரை தேடுனா என்ன நடக்கும்? அவர் உனக்கு செவி கொடுப்பார். செவி கொடுத்தது மாத்திரம் இல்லை, எல்லா பயத்தை உன்னை விட்டு நீங்கள் வெளியே போய்டும். பயமில்லாமல் வாழும்படி யாரும் பயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. பயத்தோடு யாரும் என்ன செய்யக்கூடாது? பயம் பயங்கரமானது. ராத்திரி தூக்கம் வராது. பயந்துன்னே இருந்தீங்கன்னா ராத்திரின்னா வராது. அப்படி தூங்காதவங்க எங்கே வந்து தூங்குவாங்க? ராத்திரி ஒழுங்காக தூங்காதவங்க எங்கே வந்து தூங்குவாங்க? இது தூங்குகிற இடம் இல்லை. அங்கே நல்லா வீட்டில் நல்லா தூங்கிட்டு வர. பயமாக இருக்கா? கர்த்தரை தேடு. எல்லா பயத்தை உன்னை விட்டு நீங்குவார். நல்ல பயம்லாம் போயிடுச்சுன்னா நல்லா தூக்கம், நல்லா தூங்கி எழுந்திரிக்கலாம். நல்லா தூங்கி எழுந்திரிக்கலாம். நிறைய பேர் வந்து சாட்சி சொல்கிறான். என்கிட்ட ரகசியமாக இப்போ ஐயா நீங்கள் ஜோம் பண்ண பிறகு நல்லா தூங்குறோம், என் குழந்தை நல்லா தூங்குது. சில பேர் வந்து என் குழந்தை ராத்திரி தூங்க மாட்டேங்குது, தூக்கம் வரமாட்டேங்குது. உண்மையாக பொய்யா? நான் ஜோம் பண்ணி குழந்தைங்க நல்லா தூங்குதா இல்லையா? குழந்தைங்க மாத்திரம் இல்லை, பெரியவங்களும் நல்லா தூங்குறோம். பெரியவங்களும் நல்லா தூங்குறாங்க. நானும் பார்த்துன்னு இருக்கிறேன். நானும் 31 வருஷமாக என்ன பண்ணின்னு இருக்கிறேன்? பார்த்துன்னு இருக்கிறேன். சரியா? பயந்துன்னு இருந்தால் தூக்கம் வராது. பகல்லையும் தூக்கம் வராது, ராத்திரியும் அப்படியே ஒரு மாதிரி மிரண்டு இருப்பீங்க. கர்த்தரை தேடு, கர்த்தரை தேடு. அவர் உனக்கு செவி கொடுத்து உனக்கு இருக்க எல்லா பயத்தையும் என்ன செய்வார்? நீதிமொழிகள் 21:1. ஒருவனும் தொடராது இருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ எப்படி இருப்பாங்க? சிங்கத்தை போல தைரியமாக. தான் சாட்சி. அதுதான் சாட்சி. ஒரு விசுவாசியுடைய சாட்சி என்ன எப்படி இருக்கணும்? சிங்கத்தை போல தைரியமாக. ஏன்? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால அந்த தைரியம் நமக்கு. எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று. எத்தனை பேர் இருக்கிறது போதும்னு இருக்கிறீங்க? இங்கே இருக்கிற புருஷன்மாரை கேட்கலாம். அவங்க வீட்டில் எல்லாரும் இருக்கிறது போதும்னு சொல்கிறாங்களா, இன்னும் வேணுன்றாங்களா? இதை வாங்கணும், ஷாப்பிங் போகணும். எப்போ சம்பளம் வாங்கின்னு காத்துன்னு இருந்து ரெடியாக அதை கரைக்கிறதுக்கு காத்துன்னு. உங்கள் காசெல்லாம் கரைக்கிறதுக்கு ரெடியாக சம்பளம் வாங்கியாச்சா? இது வேணும், அது வேணும், அது வேணும். சிலருக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லைன்னு வைங்க. சிலருக்கு அந்த பிரச்சனையே அவங்க காசை கரைக்கிறது யாருமே கிடையாது. அவங்க காசை என்ன வேணால் பண்ணலாம், அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணால். யாருமே காத்துன்னு இருக்க மாட்டாங்க அதை கரைக்கணும்னு. கரைக்கவும் முடியாது. யாரும் அவங்க காசை என்ன பண்ண முடியாது, கரைக்கவும் முடியாது. ட்ரை பண்ணாலும் முடியாது. அவங்க இஷ்டம்தான். என்ன வேணால். உலகத்தில் ஒரு சிலருக்கு தான் அந்த பாக்கியம். ஒரே சிலருக்கு, ரொம்ப பேர் கிடையாது. முழு உலகத்திலே ஒரு சிலருக்கு தான் அந்த. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கவைகள் போதும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னு அர்த்தம். அவங்க கூட தான் இருக்கிறார். கூட இருக்கிறது மாத்திரம் இல்லை, உங்கள் கையை பிடிச்சினே இருக்கிறார். அப்படி தானே வசனம். கை விடுவதில்லைன்னா என்ன அர்த்தம்? கை விடுவதில்லைன்னா என்ன அர்த்தம்? கையை பிடிச்சின்னு இருக்கிறார். எப்பவுமே ஆண்டவர் உங்கள் கையை நான் உன்னை விட்டு விலகுது. அதனாலே அவர் கூட இருக்கிறதுனால, அவன் கையை பிடிச்சின்னு இருக்கிறதுனால, அதனாலே நம்ம என்ன செய்யணுமா? தைரியம் கொண்டு நாம் தைரியம். கர்த்தரனுக்கு சகாயர், நான் பயப்பட. மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லு. தைரியமாக சொல்லு. கர்த்தரை கூடிய கையை பிடிச்சினே இருக்கிறார். தைரியம் கொண்டு
கர்த்தர் எனக்கு சகாயம், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், நான் பயப்படும். மனுஷன் எனக்கு ஏசாயா 41:10-13. நான் யூரோப்பில் இருக்கும்போது தெரியாத ஒரு மனுஷன் ஒரு துண்டு பேப்பரில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தார். எத்தனை பேருக்கு தெரியும் அந்த கதை? தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியாது? ஒரு துண்டு பேப்பரில் யூரோப்பில் தெரியாத என்கிட்ட வந்து ஒரு துண்டு பேப்பரை கொடுக்குறார். அதில் வாங்கி பார்த்தா என்ன எழுதியிருக்கு? ஏசாயா 41:10. அவரை கூப்பிட்டேன், பிரதர் எதுக்கு இதை கொடுத்தீங்க என்கிட்ட? எதுக்கு இதை கொடுத்தீங்க என்ன கேட்டேன். ஏன் பிரதர் இதை எழுதி? அவர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், போய் கூட இவர்கிட்ட போய் இந்த வசனத்தை இவர்கிட்ட. ஏசாயா 40. அவருக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது, இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு ஒன்றுமே தெரியாது, என்னை பற்றி ஒன்றுமே. அவர் இருந்தாங்கன்ற கர்த்தர் சொன்னார், இவர்கிட்ட போய் இந்த வசனத்தை, ஏசாயா 41:10-13, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே திகையாதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணி என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள். இன்றைக்கி உங்கள் மேலே எரிச்சலாக இருக்கிற ஆளுங்க இருக்கிறாங்களா? அவங்கள பார்த்தா வயிறு எரிகிற மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களா? அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தால் அவங்க முகமே மாறிடும். அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களா? அது வரைக்கும் சிரிச்சுன்னு இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு நல்லது நினச்சி கேள்விப்பட்டோன்னே முகம் அப்படி, ஏன்னா அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. அவங்களுக்கு ஏதாவது ஆசீர்வாதம் கிடைச்சா அவங்களுக்கு என்ன இல்லை? அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களா உலகத்தில்? இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி உன்னோட வழக்காடுகிறவர்கள். அந்த மாதிரி ஆளுங்க உலகத்தில் இருக்கிறாங்களா? வந்து வழக்காடுகிறவங்க உலகத்தில் இருக்கிறாங்களா? உன்னுடனே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் ஒரு நாள் வரும், அவங்க இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் வரும், அவங்க என்ன செய்ய மாட்டாங்க. நீ தேடினா கூட அவங்கள என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் உன் தேவனாகிய இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடி. விசுவாசம். எத்தனை பேர் வலது கையை கொண்டு வந்திருக்கிறீங்க? நீ இப்படி நல்லா தூக்கி காட்டுங்க பாருங்க. ஆண்டவர் இந்த வலது கையை பிடிக்கிற அது விசுவாசம். ஆண்டவர் உன்னா உன் வலது கையை பிடித்து நான் சொல்கிறார், பயப்படாத, நான் உனக்கு ஆண்டவர் உன் வலது கையை பிடிச்சி, பயப்படாத, நான் உனக்கு துணை, நான் இருக்கிறேன், உன் கூட தான் இருக்கிறேன், உனக்கு உதவி செய்யும்படி, உனக்கு துணைன்னு இருக்கும்படி உன் வலது கையை பிடித்து சொல்கிறேன், நீ பயப்படாத, நான் உனக்கு. கல்யாணத்தில் வலது கையை பிடிச்சி விட்டு யார் இந்த பெண்ணுக்கு கையை பிடிச்சி கொடுக்கலாம், கடைசி வரைக்கும் இருப்பாங்களா? அதனால தான் சொல்லும் போதே சொல்லுவோம், கையை பிடிச்சிட்டின்னா வாக்கு, மரணம் நம்மை பிரிக்கும் அழகு. அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் நிலைமை என்ன? வாழ்நாளெல்லாம் அவங்களால இருக்க முடியாது. கையை பிடிச்சி கொடுத்தா கூட நீ உயிரோடு இருக்க வரைக்கும் நான் வந்து உனக்கு துணையாக இருப்பேன்னு சொல்ல முடியுமா? நீ அதுக்கு முன்னாடி கண்ணை மூடினா அவங்க நிலைமை என்ன? உலகத்தில் இதெல்லாம் நடக்குதா இல்லையா? கையை பிடிச்சி கொடுக்குறவங்க, கையை பிடிக்கிறவங்க கூட நீ உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நான் அவனை காப்பாற்றுவேன்னு சொல்ல முடியுமா? அதனால் அங்கேயே சொல்லிடுறாங்க, இது எது வரைக்கும் அந்த கை பிடிக்கிறதெல்லாம் மரணம் நம்மை. அதுக்கப்புறம் நீ தனியாக தான் உலகத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் நீ உலகத்தில் தனியாக தான் இருக்கணும். ஆனால் ஆண்டவர் இல்லை, உலகம் முடிவு பெருந்தும் உன்னோட இருப்பேன்.
உன் கடைசி மூச்சு, அதுக்கப்புறமும் நீ பரலோகத்தில் வந்து கூடியா இருக்கலாம். உன்னை விட்டு விலகுவதுமில்லை. அவன் கையை கையை பிடிச்சி சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை. எப்பவுமே எல்லாருடைய முதல் நம்பிக்கை ஆண்டவர் மேலே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் அவங்க இருப்பாங்க போவாங்க. ஆனால் ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மோடு. அந்த விசுவாசம் இருக்கிறவங்க எதுக்குமே பயப்பட வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் எப்பவுமே இருப்பார். உலகம் முடிவு பெரிந்து அவங்களோடு இருப்பார். இரண்டாவது, God in the midst of fire. அக்கினியின் நடுவில். சில நேரத்தில் அக்கினியில் இருக்கிற மாதிரி வாழ்க்கை எப்படி ஆயிடுது, அக்கினியின் நடுவிலே இருக்கிற சூழ்நிலைகள். தானியேல் 3:1-30. ராஜாவாகிய நேபுகாத்நேசார் 60 முழ உயரமும் 6 முழ அகலம் ஒரு பொற்சிலையை பண்ணுவிக்க பாபிலோன் மாகாணத்தில் இருக்க தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். எவ்வளோ பெரிய சிலை பாரு. பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேசர் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேசர் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைப்பேன். அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவர்களும் நியாய பொக்கிஷக்கார் நீதி சாஸ்திர விசாரிப்புக்காரர் நாடுகளின் உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத்நேசார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத்நேசார் நிறுத்தின சிலைக்கு எதிராக எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் வந்து இந்த சிலைக்கு முன்னால் கட்டியக்காரன் உரத்த சத்தமாய், சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமானவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலாம் சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது என்ன பண்ணும்? தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேசர் நிறுத்தின பொற்சிலைக்கு பணிந்து கொள்ள கடவீர்கள். அதோடு முடியல. எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால், நீங்கள் என்னால் வர முடியலங்க, எனக்கு காலையில் கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி சொல்ல முடியாங்க, வந்து நிற்கணும், வந்து அதை சிலையை என்ன செய்யணும்? அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே, அடுத்த நாள் கூட இல்லை, அடுத்த நாள் கூட எரிகிற அக்கினியின் சூழல் நடுவே போடப்படுவான் என்றான். இந்த மாதிரி சூழ்நிலை ஆதலால் சகல ஜனங்களும் எக்காலம் நாகசுரம் கிண்ணம் வீணை சுரமணம் முதலான சகலவித சத்தத்தை கேட்டவுடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷக்காரர் என்ன பண்ணாங்க? தாழ விழுந்தான். ராஜாவாகிய நேபுகாத் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து, சரியா, எல்லாரும் விழுந்துட்டாங்க. எல்லாரும் விழுந்துட்டாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் விழல, கொஞ்சம் பேர் என்ன செய்யலை? ராஜா அச்சமயத்தில் கல்தேயர் சில ராஜா சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாட்டி, யூத ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை விசுவாசிகளை பற்றி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ராஜாவாகிய நேபுகாத்நேசரை நோக்கி, ராஜாவே, நீரென்றும் எக்காலம் நாகசுரம் கிண்ணறம் வீணை சுரமண்டலம் தம்பூர் முதலான சகலவித கீதிய வாத்தியம்
சத்தத்தை கேட்கிற எந்த மனுஷனும் என்ன செய்யும்? தாழ விழுந்து பொற்சலை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும், எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் ஏறுகிற அக்னி நடுவில் போடப்பட வேண்டும் என்ற ராஜாவாகிய நீர் பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்னும் யூத மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. ராஜா கிட்ட போய் ஒருத்தவனை மதிக்கலைன்னா அவருக்கு என்ன வரும்? சில பேர் அந்த மாதிரி கீ கொடுத்துட்டு வருவாங்க. ஒருத்தரை ஏற்றி விடணுன்னா என்னான்னு சொல்லுவாங்க, உன்னை மதிக்கவே இல்லைங்க. அவன் என்ன பாரு, உனக்கு ஒரு மரியாதை கொடுத்தானா அப்படின்னு யாரன்னா போய் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு என்ன வரும்? அப்படி தான் போய் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க உங்களை என்ன செய்யலை? மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சலையை பணிந்து கொள்ளாமல் இருந்தார். அப்பொழுது நேபுகாத்நேசாருக்கு என்ன வருது? உக்கிர கோபம். நேபுகாத்நேசாருக்கு உக்கிர கோபம். சாத்ராக், மேஷாக்கையும் ஆபேத்நேகையும் அழைத்து கொண்டு வரும்படி அவர்கள் வந்து புருஷ ராஜாவின் சமத்தை கொண்டு விட்ட போது நேபுகாத்நேசார்களை நோக்கி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற் சிலையை பணிந்து கொள்ளாமல் இருந்ததும் என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இந்தியா மிலிட்ரியில், இந்தியா பெரிய அதிகாரி அவர் எடுத்துட்டாங்க வேலையிலேருந்து. அவரை வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? நம்ம இந்திய மிலிட்ரியில் பெரிய அதிகாரி வேலையிலேருந்து என்ன பண்ணாங்க? ஏன்? அவங்க இருந்த பாதுகாப்பு இடத்துல ஒரு சிலை இருந்துச்சு. அவங்க பாதுகாப்பு பார்க்கக்கூடிய பொறுப்பு கொடுத்த இடத்துல என்ன இருந்துச்சு? அவங்க சொன்னாங்க, நீங்கள் போய் அங்கே பூஜை பண்ணுறதுக்கு போய் நான் போக மாட்டேன், நான் வெளியே நிற்கிறேன்றார். தேசத்தை பாதுகாக்கிறதுக்கு, தேசத்துக்கு வர ஆபத்துக்கெல்லாம் ஒழுங்காக தான் இந்த சிலைக்கு முன்னாடி நான் போய் நிற்க மாட்டேன். உள்ளே போய் அந்த பூஜை பண்ணுற இடத்துல நான் என்ன செய்வேன்? வெளியே நிற்கிறேன். உள்ளே மீதி பேர்லாம் போகிறாங்களே, உனக்கு நான் இல்லை, நான் கிறிஸ்தவன், நான் உள்ளே போய் நிற்க மாட்டேன். எவ்வளோ பெரிய அதிகம் தான் வேலையை விட்டு என்ன பண்ணாங்க? இன்றைக்கும் அந்த அன்றைக்கி தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்க வேண்டிய காலம். இப்பொழுதும் எக்காலம், நாகஸ்வரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீதவாத்திய சத்தத்தை நீங்கள் கேட்கும் தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தால் நல்லது. இப்போ நான் நேராக சொல்கிறேன், போ பணிந்து கொண்டா நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தால் அந்த நேரமே எரிகிற அக்னி சூழல் நடுவிலே உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார்? ஆண்டவரே சவால். எந்த தேவன் எனக்கு உன்னை காப்பாற்ற முடியும்? உன்னை என் கையில் தப்புவிக்கிற தேவன் யார்? அப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா? யார் அந்த தேவன்? யார் அந்த? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, இவனை பயந்தாங்கோலி அல்ல, ராஜாவை பார்த்து இப்படிலாம் நடிங்கின இல்லை, ராஜாவை பார்த்து நடிங்கின நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. இதை குறித்து உத்தரவு சொல்ல உங்களுக்கு அவசியம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அவரால் முடியும். இந்த அக்கினிலாம் இப்போ உங்கள் கட்டளைக்கும் எங்களை என்ன செய்வார்? விடுவிக்காமற் போனாலும் இந்த அக்கினிலே நாங்கள் செத்து போனால், விடுவிக்காமற் போனாலும், ஆண்டவரை விடுவிக்கலன்னு வைங்க, எங்கள் ரத்த சாட்சியாக மறியை எங்களை ஒப்பு கொடுத்தாருன்னு வைங்க,
எனக்காக இரத்த சாட்சியம் மறியுங்கள் என்று எங்களை ஒப்பு கொடுத்தாலும் விடுவிக்காமல் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை நீர் நிறுத்தின பொற்சலியை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுள். நான் வைராக்கியம் விசுவாச விடுவிச்சாலும் விடுவிக்க முடியும், எங்கள் தேவனால் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பணிய மாட்டோம். இந்த சிலைக்கு என்ன செய்ய மாட்டோம், பணிய. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் கடும் கோபம் உண்டு, பயங்கர கோபம். முந்தி இருந்த கோபத்தோடு போகணும், நேராக சொல்கிறாங்க ராஜாக்கு நேராக பணம் வணங்க மாட்டோன்றாங்க. இன்னும் பயங்கர கோபம் வந்துச்சு. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாக அவனுடைய முகம் வேறுபட்டு அப்படியே முகம் மாறுது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்க 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர் எரிகிற அக்னி சொல்லி போடுவதற்கு அவளை கட்டும்படி தன் இராணுவ பலசாலியாகிய புருஷருக்கு கட்டளை. முந்தி இருந்ததோட 7 மடங்கு ஜாஸ்தி கட்டி அவனை உள்ள போடு. அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசாரங்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடு கட்டப்பட்டு எரிகிற அக்னி சொல்லி நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டு இருந்தனாலும் அக்னி ஜுவாலையானது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் என்பவரை தூக்கி புருஷரை கொன்று இவங்களை தூக்கி போட்டாங்க பாருங்கள். அவ்வளோ பயங்கர அக்கினி, பயங்கர அக்கினி. தூக்கி போட்டவங்க கொண்டு செத்து போயிட்டாங்க. அந்த அடிக்கிற அனலில் அக்கினியில் தூக்கி போட்ட ஆளுங்கெல்லாம் எவ்வளோ பயங்கரம் பாருங்க. அவ்வளோ பயங்கரமான யாரெல்லாம் தூக்கி போட்டாங்க, இல்லை பலசாலி, அவங்கள கொன்று. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னி சூளை நடுவில் நல்லா கட்டி போட்டு உள்ள நடுவில் போய் விழுதாச்சு. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமிக்கிறார். தூக்கி போட்டாலும் செத்து போயிட்டான். இவங்க உள்ளே இருக்கிறான் கட்டி. தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றார். 3 பேர் தானே போட்டோம், 3 பேரை தானே கட்டி உள்ள போட்டோம். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரம், ஆம் ராஜாவே என்றார். அதற்கு அவர், இதோ 4 பேர் விடுதலையாக அக்னியின் நடுவில் 3 பேரை தானே கட்டி போட. அவன் விடுதலை நடந்துன்னு இருக்கான், கட்டெல்லாம் போயிடுச்சு. 3 பேரை கட்டி போட்டால் 4 பேர் இருக்காங்க, அவன் நடந்துன்னு இருக்கிறான் விடுதலையாய். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் நல்லா பாரு, அக்னியின் நடுவில் தேவன், 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அந்த 4ஆவது ஆளை பாருங்க. அவனை பார்த்தா யார் மாதிரி தெரியுது? தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன் வந்து அவங்களோட இருக்கிறார். இந்த 3 பேரை நம்ம கட்டி போட்டாங்க. ஒருத்தர் வந்து நிற்கிறார். 4ஆவது ஒருவர் அந்த அக்னியின் நடுவில் வந்து நிற்கிறாருங்க. அவரை பார்த்தா யார் மாதிரி தெரியுது? தேவனுடைய புத்திரன், தேவனுடைய புத்திரன், தேவகுமாரன் வந்து நிற்கிறார். இவங்களும் இருக்கிறார். அந்த அக்னியில் நடுவில் வந்து நிற்கிறாருங்க. இன்னைக்கும் அதே தேவன் தான். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும். இந்த தேவபுத்திரன் அன்னைக்கு வந்து அங்கே இருந்தார் இருப்பார். உங்கள் அக்னியிலையும் உங்கள் கூட வந்து இருப்பார். நீங்கள் அக்னியின் நடுவில் இருந்தாலும் உங்கள் கூட இதே தேவபுத்திரன், தேவகுமாரன்,
உங்கள் நடுவிலையும் உங்கள் கூட வந்து இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பொழுது நேபுகாத் எரிகிற அக்கினியின் சூழல் வாசல் அண்டு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே. அப்போது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷர் சரீரங்கள் மேல் அக்கினி பேலன்ஸ் செய்யாமலும், இவங்க உடம்பு மேலே அக்கினிக்கு வல்லமையே இல்லையே, அக்கினி ஒன்றும் பண்ண முடியலையே, அவருடைய தலை மயிர் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை, அந்த வாசனை கூட இல்லை. இவங்கள நேரம் அக்கினியில் இருந்தாங்கன்ற வாசனை கூட. அப்போ அவங்க துணியும் பத்தலை, உடம்பும் பத்தலை. என்னது இது ஒன்றுமே பண்ணலையே, அக்கினி ஒன்றுமே இவங்கள பண்ணலையே, ஒரு வாசனை கூட இல்லையே. அப்பொழுது நேபுகாத் நேசார் வசனித்து, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எங்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை ஆதலால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தை, எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். வாயை திறக்காது. இந்த தேவனுக்கு விரோதமாக வாயை என்ன செய்யக்கூடாது. அவன் வீடு எருக்களமாக என்று என்னாலே தீர்மானிக்கப்படும். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன், அதை கேட்டேன், எந்த தேவன், என்ன கைக்கு எந்த தேவன் உங்களை தப்பிக்க முடியும்? என்ன கேட்டேன் உங்களை, என் கையில் இருக்கிற எந்த தேவன் உங்களை, இங்கே இருக்கிறார் ஒரு தேவன் இருக்கிறார், என் கையிலேருந்து தப்பிக்க ஒரு தேவன். பின்பு ராஜா ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினான். அக்கினியின் நடுவில் தேவன் இருக்கிறார். அங்கே வந்து நடுவில் இருப்பார், கூட இருப்பார். ஏசாயா 43:1, இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், அது பயப்படாத, நான் உன்னை மீட்டுக்கொண்டு உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு, நீ ஆறுகளை கடக்கும் அவைகள் உன்மேல், நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில். சங்கீதம் 66:10-12. தேவனே எங்களை சோதித்து வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணி தீயையும் தண்ணீரையும் கடும் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து வெட்டீர். எத்தனை பேர் செழிப்பான இடத்துல வந்து சேரணும்னு வாஞ்சிக்கிறீங்க? எல்லாம் கடந்து வந்து எங்கே கொண்டு வர்றார்? சகரியா 2, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக கர்த்தர் சொல்லுகிறார். 1 பேதுரு 4:12-19. இன்றைக்கும் நமக்கு சோதனைகள் உண்டு.
இன்றைக்கும் ஷாத்ராக் மேஷாக்கை போல நமக்கும் பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படும். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமை உள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறீர்கள், உங்களாலே மகிமை. அதில் உங்களில் ஒருவனும் என்னென்ன மாதிரி பிரச்சனையில் போய் மாட்டிக்கூடாது. இது கிறிஸ்துவுக்காக படுகிற பாடு இல்லை. இது கிறிஸ்துவுக்காக படுகிற பாடு இல்லை. இதெல்லாம் கிறிஸ்துவுக்காக பாடு இல்லை. உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாவது, யாரையும் போய் என்ன பண்ணாத, கொலைப்பட்டு கிறிஸ்துவுக்காக பாடுபடுறன்னு சொல்லாத. கொலை பாதகம், திருடனாவது, எதையும் திருடின்னு இருக்காது, எதையும் திருடாது. பொல்லாங்கு செய்யதாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாவது, பாடுபடுகிறனாய் இருக்கக்கூடாது. நம்ம ஊரில் தலையிடுன்னு சொல்ல இன்னொரு அதே இதை இன்னொரு இதில் என்னென்னா மூக்க விடாதன்னுவாங்க. நான் சொல்லுவாங்க இங்கே தலையிடாதன்ற மாதிரி நம்ம ஊரில் என்னன்னுவாங்க, எல்லாத்துலேயும் போய் மூக்க விடாத, அதுவும் வேலையை உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீ அங்கே போய் என்ன பண்ணாத. ஏன் தெரில, நம்ம ஊரில் அந்த பழமொழி வந்துச்சு. அவங்க அந்த காலத்தில் தலையிடாதன்னு சொல்கிறாங்க, தலையை விடாதான்னு நம்ம என்னன்றோம். ஒரு வேறு தேசத்தில் காதை விடாதன்னுவாங்களா என்னன்னு தெரில. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் அது நிமித்தம் தேவனை நியாயத்திற்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினார். தேவனுடைய சுவிசேஷ கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமா? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்கும்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செயலாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மை உள்ள சிருஷ்டிக்க அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். நன்மை செஞ்ச ஆண்டவருக்காக பாடுபட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. அவருடைய மகிமை உன் மேலே இருக்கும். அந்த மகிமையின் ஆவி உன் மேலே அதற்குரிய பலனை கர்த்தர் கொடுப்பார். 1 கொரிந்தியர் 3:10-15. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாச்சாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் அதை நல்லா கவனிக்கணும். நம்ம செய்கிற கிரியைகள்லாம் என்ன மாதிரி இருக்கணும்? இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்ம செய்கிற கிரியைகளாக எப்படி? ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி வெளியேற பெற்ற கல். சரி, இது முதல் கேட்டகரி. பொன் வெள்ளி வெளியேற பெற்ற. அடுத்த கேட்டகரி ஒன்று இருக்குது. இது என்னது? மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளினால் கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை, ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். எல்லாருடைய கிரியை அக்கினினா செய்யும். சோதி
அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை. அக்னி சோதிச்சா புல் வைக்கோல்லாம் நிற்குமா? அது எவ்வளோ பெருசு. இந்த கிராமத்தில் மாட்டு வண்டி போனால் பெரிய தூருக்கு போகிற வைக்கோல் பெருசாக போட்டுன்னு போவாங்க. ஒரு மாடு இழுத்துன்னு போவான், பார்த்துருக்குறீங்களா? அக்னி சோதிச்சா இருக்குமா? அதுக்கு முன்னாடி பெருசாக இருக்கும். சோதிச்சா ஒன்றுமே போயிடும். அக்னி சோதிக்கும் போது உங்கள் கிரியை நிலைத்து இருந்தால் உங்களுக்கு கூலி கிடைக்கும், இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனும் ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியிலிருந்து தப்பினது போல். மத்தேயு 3:11 மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், மனம் திரும்பலுக்கு நான் தண்ணீர் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். என்னிலும் வல்லவராக இருக்கிறவர் அவருடைய பாதரட்சங்களை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் எப்படி ஞானஸ்தானம் கொடுப்பார்? அவர் பரிசுத்த ஆவியினால் அக்கினியினாலும் ஞானஸ்தானம். தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம். அதான் வல்லம். அந்த வல்லமை வாஞ்சி, ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவினால் அக்கினியினாலும் என்ன செய்யுங்க, ஞானஸ்தானம். ட்ரூட் கூட அவர் கையில் இருக்குது. அவர் தமது களத்தை நன்றாய் தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்னியினால் எல்லாத்தையும் பிரிப்பார். கோதுமையை நீ வாப்பா களஞ்சியத்தில், இதெல்லாம் பதர், இதெல்லாம் என்ன பண்ணும், சுட்டெரி. அக்னியால் சுட்டது ஒன்றும் இல்லாமல். மூன்றாவது, God in the midst of the storm. கொந்தளிப்பின் நடுவில் தேவன். மத்தேயு 14:22. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறை போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் சாயங்காலமானது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாக இருந்தபடி அலைகளினால் அலை உண்டது. இவர் அங்கே ஜெபம் பண்ணின்னு இருக்கிறார். மேலே தனியாக ஜெபம் பண்ணிடுமே, சீஷருங்க கடலில் போயின்னு இருக்கிறாங்க. படகுல போனால் அப்படியே காற்று, எதிர்காற்று, அலைகள் வந்து மோதுது. இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவளிடத்து. ஏன் ஜெபத்தை விட்டு வரார்? தனியாக ஜெபம் பண்ணி கொண்டிருந்த தேவன் ஏன் அந்த ஜெபத்தை விட்டு கடலுக்கு? ஏன்னா இவங்க புயலில் இருக்கிறாங்க, கொந்தளிப்பு நடுவில் இருக்கிறாங்க. என் சீஷர்கள், என் பிள்ளைகள் கொந்தளிப்பின் நடுவிலே இருக்கிறார்கள் என்று அறிந்த தேவன் அப்புறம் மேலே இருந்து ஜெபத்தை விட்டு நேராக வர கடல் மேலே நடந்து வர்றார். இவங்க நடுவில் நான் இருக்கணும், இவங்க கொந்தளிப்பின் நடுவிலே நான் என்ன செய்யணும், அங்கே இருக்கணும். அவங்கள தனியாக என்ன செய்யக்கூடாது, அவங்க வந்து பயந்து இருக்கணும். இரவின் 4ஆம் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு இவங்ககிட்ட தான் வர்றார். இவங்ககிட்ட தான், நன்றி ஆண்டவரே எங்களை விடுவிக்க வந்தீரேன்னு சொன்னாங்களா? அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு இவங்களுக்கு உதவி செய்தான் வர்றார். ஆனால் இவங்க என்னான்னு பார்க்குறோம், கலக்கம் அடைந்து தேவகுமாரன் வராருன்னு சொல்கிறாங்களா? என்னன்றாங்க? ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார். இவ்வளோ நேரம் புயலை பார்த்து பயந்தாங்க, இப்போ யாரை பார்த்து பயப்படுறாங்க? பேய் வந்துடுச்சுப்பா, பேய் வருதுப்பா, நடுக்கடல் நடந்து நம்மக்கிட்ட வருதுப்பா
நீ உண்மையான சீஷராக இருந்தால் ஏன் பேயை பார்த்து பயப்படுற? நீ உண்மையான சீஷராக இருந்தால் பேயை பார்த்து நீயே பயத்தாள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். உங்களை பார்த்து என்ன பயந்துன்னு இருக்கிறீங்கன்னு வைங்க. சில நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்காக சில காரியங்களை செய்வார், உங்களுக்கு உதவி செய்யணும். நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஐயோ ஏதோ பிசாசு ஏதோ பண்ணுறான், பிசாசு என்ன அழிக்க பார்க்குறான். ஆண்டு பயப்படாத, நான் தான் இதை உனக்கு நன்மைக்காக தான் இதை செய்கிறேன், உனக்கு உதவி செய்யும்படி தான் இதை செய்கிறேன். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே, ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்தும் இடத்தில் வர கட்டளை. அதற்கு வருவா. அப்பொழுது பேதுரு படை விட்டார், இயேசுவனிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். பேதுரு என்ன பண்ண, நானும் நடந்து வரார். இயேசுவனிடத்தில் நடந்து தண்ணீர் மேலே நடந்து வந்தார். அப்புறம் என்ன ஆச்சு? இப்போ யாரை பார்க்குறாரு? கண்ணு கொஞ்சம் இப்படி சைடில் போகுது, கண்ணு கொஞ்சம் என்ன ஆகுது, சைடில் போகுது. நேராக பார்த்துன்னு போயின்னு இருக்குது. அவ்வளோ நேரம் நடந்துன்னு தான் இருக்கிறார். கடல் மேலே நடந்து போயின்னு இருக்கிறவர் இப்போ எங்கே போகுது? காற்று பலமாக இருக்கிறதை கண்டு அதை பார்த்தா இன்னும் வரும். இதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் உலகத்தில் நீங்கள் சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? பயம் வந்து அடுத்தது என்ன நடக்கும்? இதான் 3 ஞாபகம் வச்சுங்க. ஏபிசி மாதிரி, ஏபிசி 1 2 3 ஞாபகம் வச்சு. 1 2 3 சூழ்நிலையை பாரு, 2வது பயந்து போ, 3வது என்ன, உள்ளே போ, அமிழ்ந்து போ. இது 3 செய்யாதீங்க. இதை 3 அதை பார்க்காதீங்க, பயப்படாதீங்க, உள்ளேயும் போகாதீங்க. உங்கள் கண்ணு எங்கே இருக்கணும்? ஆண்டவரே பார். 4வது செய்யுங்க. இந்த மாதிரி பண்ணி உள்ளே போகிற நேரத்தில் 4வது என்ன பண்ணும்? ஆண்டவரே என்னை ரட்சம். உடனே ஆண்டவர் வெயிட் பண்ணல, கொஞ்ச நேரம் தவிக்கிட்டோன்னு உள்ள. உடனே இயேசு கையை அவனை அற்ப விசுவாசியே. இவருக்கு என்ன இன்றைக்கி யாருக்கு அந்த பேர் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது? ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை என்னான்னு கூப்பிடணும், அற்ப விசுவாசின்னு கூப்பிடணும்னு யாருன்னா வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் கூப்பிடணும். இந்த 3 செய்யுங்க. அவரை பார்க்காதீங்க, சூழ்நிலையை பாருங்கள். 2வது பயந்து போய் உள்ளே போயிட்டு 4வது ஆண்டவரேன்னு கூப்பிட்டிங்கன்னா உங்களை என்னான்னு கூப்பிடுவார்? அற்ப விசுவாசியே. ஏன்? அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை, நீ அது முன்னாடியே தெரியலையா? ஆவேசம் நீ அலறினது, இப்போ தெரிதல இவர் யாருன்னு. மார்க்கு 4:35-41. அன்று சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி அக்கறை போவோம் வாருங்கள் என்றார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர்கள் படவில் இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகள் அவர்கள் கூட. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல். நீங்கள் கடலில் போனால் தண்ணி வெளியே தான் இருக்கணும், தண்ணி உள்ளே வந்துடக்கூடாது. வெளியில் தண்ணி இருக்கிறவர்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அந்த தண்ணி உள்ளே வந்துடுச்சுன்னு வைங்க, நல்லதே. அந்த காலத்தில் ஒரு இங்கிலீஷில் ஒரு போயம் சொல்லுவாங்க. இங்கே எத்தனை பேருக்கு போயட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரில. இங்கிலீஷ் போயட்ரியில் யாருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குதா? இங்கிலீஷ் ஆங்கில கவிதையில் யாருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குதா? தி ஏன்ஷியன்ட் மேரினர், ஒருத்தர் கடலில் போயின்னு இருக்கிறார். படகுல வந்து இந்த தண்ணி, குடிக்கிற தண்ணியெல்லாம் காலி ஆயிடுச்சு. படகுல என்ன இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி, சுற்றிலும் தண்ணி. அப்போ அந்த கவிதையில் வாட்டர் எவ்ரிவேர், நாட் எனி ட்ராப் டு ட்ரிங்க். எங்கே பார்த்தாலும் தண்ணி தான்.
ஆனால் குடிக்கிறதுக்கு தான் அப்படின்னு கவிதையில் அவர் எங்கே பார்த்தாலும் தண்ணி, இவ்வளோ தண்ணி, ஆனால் நான் குடிக்கிறதுக்கு என்ன இல்லை, ஒரு சொட்டு தண்ணி எனக்கு. கப்பலின் பின்னணி இடத்தில் அவர் தலையினை வைத்து நித்திரையாக, இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, இதை நல்லா ஞாபகம் வச்சு. பின்னால் தலைக்காணி வச்சு ஆண்டவர் நல்லா தூங்கினாருன்னு போட்டிருக்கு, பிரயாணம் பண்ணும். இதெல்லாம் பைபிளில் இருக்குது, இதெல்லாம் பைபிளில். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே உமக்கு ஆபத்து வந்திருக்கு, உண்மை காப்பாற்ற வந்திருக்கிறோன்னு சொல்கிறாங்களா? அவரை பற்றியே பேசல. நீங்கள் ஒரு 12 சீஷரை வச்சுருந்தீங்கன்னா என்ன நினைப்பீங்க? ஒரு ஆபத்துனா இவங்க வந்து உங்களை ஏதாவது, இவங்க அப்படி இல்லை. அவர் எழுப்புகிறார், போதகரே, அவரை பற்றியே சொல்லார். நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா? என்ன கேள்வி? நாங்கள் மடிந்து போவது அவரை பற்றி கவலை. நீ மடிந்து போவது இரு, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா? இன்றைக்கி யாருன்னா அந்த மாதிரி கேள்வியோடு வந்திருக்கிறீங்களா? அதான் பாயிண்டிங்க. அது பாயிண்ட் என்னன்னா, இன்றைக்கி யாருன்னா வந்தவங்க இதே கேள்வி கேட்டுட்டு வந்து உக்காந்து இருக்கிறீங்களா? ஒன்றும் தெரியாதது போல் வந்து உக்காந்து இருக்கிற, இந்த பூடியம் பால் குடிக்குமான்ற மாதிரி உக்காந்து இருக்கிறீங்களா? வரத்துக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்டு வந்திருக்கு? நாங்கள் மடிந்து போவதுமா கவலை இல்லையா அப்படின்னு ஆண்டவர் கேள்வி கேட்டு இங்கே வந்து உக்காந்து இருக்கிறீங்களா? அதான் கேள்வி. அதான் அவங்க கேட்டாங்க, நாங்கள் மடிந்து போவதுமக்கு. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை இறையாது அமைதல். அப்பொழுது காற்று மிகுந்த அமைதல். அதோட முடியல. இப்போ இவங்கள பார்க்குறோம். அவர் அவர்களை நோக்கி, இது இன்றைக்கி யாருன்னா அந்த மாதிரி கேள்வி கேட்டு வந்தீங்களா? உங்களுக்கும் இது தான் கேட்குறார். நீங்கள் கேட்ட கேள்வி, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா? அவர் உங்களை பார்த்து கேட்குறாரு. என்னான்னு கேட்குறாரு? நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அவர் 2 கேள்வி கேட்குறார். 2 கேள்வி கேட்குறார். என்ன 2 கேள்வி கேட்குறார்? முதல் கேள்வி என்ன? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? நம்ம பாஷையில் சொன்னால், ஏன் இப்படி பயந்தாங்கோலிங்களாக இருக்கிறீங்க? நீதிமான் சிங்கத்தை போல எப்படி இருக்கணும்? தைரியமாக. ஏன் இப்படி பயந்தாங்கோலிங்களாக இருக்கீங்க? 2வது கேள்வி என்ன? உன் பேர் விசுவாசி, ஆனால் என்ன இல்லை உனக்கு? விசுவாசின்னு தானே வந்து இங்கே உக்கான்னு இருக்கிற. நான் ஒரு விசுவாசி வந்து உக்கான்னு இருந்தால் உனக்கு உள்ள என்ன இருக்கணும்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல்? அவர்கள் மிகவும் பயந்து இப்போ இன்னும் பயப்படுறாங்க. இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு என்று ஒருவரோடு மிக. ஏன் இதுதான் காரணம். ஏன் இவங்க பயந்தாங்கன்னா, இவர் யாருன்னே தெரில. உன் படகுல ஒரு நடுவில் இருக்கிறவர் யாருன்னு உனக்கு தெரியல. இவர் யாரோ, அதான் காரணம். நீ பயந்து அலர்னது காரணமே என்னன்னா, இவர் யாருன்னு உனக்கு தெரியல. அவரை தெரிஞ்சுக்கொள். இவர் யாரு? உன்னோடு இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் யார்? இவர் யாருன்னு தெரிஞ்ச அந்த பயம் உனக்கு என்ன செஞ்சிருக்காது? இவர் யாரோ. சங்கீதம் 107 29-32. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றன. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையின் நிமித்தம், மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தம் துதித்து ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக. கொந்தளிப்பை அமர்த்துகிற தேவன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுது. ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கணும். மத்தேயு 7:24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு
பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் ஆகவே யார் இது? ஆண்டோடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறோம். செய்யலன்னு வச்சுக்கோ, நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டுனா இவங்க எங்கே இருக்கிறாங்க? உள்ளே இருக்கிறாங்களா வெளியில் இருக்கிறாங்களா? கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும். இந்த நாட்களிலே வசனத்தை கேட்டால் என்ன செய்யணும்? அதன்படி ஜீவிக்க வேண்டும். காட் இன் அவர் மிட்ஸ்ட், நம் நடுவில் தேவன். முதலாவது காட் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் ஃபியர், பயத்தின் நடுவிலே. சீஷர்கள் பயந்து இருக்கும் நடுவில் வந்து உங்களுக்கு சமாதானம். இன்றைக்கும் யாராவது பயத்தோடு வந்தீங்கன்னா உங்கள் நடுவில் வந்து நின்று ஆண்டவர் சொல்றார் உனக்கு. இரண்டாவது காட் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் ஃபயர், அக்னியின் நடுவில். அக்னியான சூழல் ஆண்டவர் தூரமாக இல்லை, வந்து நிற்கிறார். உன் நடுவிலே வந்து இருக்கிறார் தேவகுமாரன். நான் 3 பேர் அல்ல போட்டோம், 4வது ஒருத்தர் அங்கே இருக்கிறாரே. அவரை பார்த்த தேவபுத்திரனை போல் நடுவில் இருக்கிறார். நீ அக்னியில் இருந்த உன் நடுவில் ஆண்டு உன்னை விடுவிக்கும்படி உன் நடுவிலே. மூன்றாவது காட் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ம், கொந்தளிப்பு நடுவில் தேவன் வரார். கொந்தளிப்பு உனக்கு மலையில் ஜபத்தை விட்டு நடந்து வரார். என் ஜனங்கள் கொந்தளிப்பில் இருக்கிறான், படகுல தூங்கினருங்க, அதில் அடக்க பயப்படாதீங்க. கொந்தளிப்பை அடக்குகிற தேவன். இந்த நாளிலே ஆண்டவரை விசுவாசி. இந்த நாட்களில் அப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படி அந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரம். உங்களை பாடி உம்மை தொழுது கொண்டு எங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்படி அந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக. எங்கள் நடுவில் இருக்கிற தேவன் எங்களுக்கு தூரமாக இருக்கிற தேவன் அல்ல, எங்கள் நடுவிலே நீர் இருக்கிறீர். எங்கள் பயத்தின் நடுவிலே எங்கள் நடுவிலே வந்து பயப்படாது. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. எங்கள் பயத்தை நீக்குக. கர்த்தரை தேடினேன், எல்லா பயத்துக்கு என்னை நீங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடு, அன்பும் பலம் தெளிந்த புத்தி. அக்னியின் நடுவில் இருக்கிற தேவன் ஷாதராக் மேஷாக் ஆபேத். எங்கள் தேவன் விடுவிக்காமல் போனாலும் நம்முடைய சிலையை வணங்க மாட்டோம். வைராக்கியமாய் நின்றவர்கள் 3 பேர் அல்லவா நான் கட்டி போட்டோம். அங்கே 4வது இருக்கிறார். அவரை பார்த்தால் தேவபுத்திரனை போல இருக்கிறாரே. எங்கள் அக்னியின் தேவகுமாரன் எங்கள் நடுவிலே வந்து எங்களை விடுவிக்கிறதே. அக்னி வேகாதிருப்பா என்று வாக்கு கொடுத்து அதனாலே அப்படி ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக. நாங்களும் எங்களை சோதிக்கும் அக்னியிலே உமக்காக உறுதியாய் நிற்கும்படி அதே விசுவாசம், அதே வைராக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. எங்களுடைய கிரியைகள் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல்லாக இருக்கட்டும். அக்னி சோதித்தாலும் அதை நிலைத்து நிற்கும்படி கிருபை தருவீராக. கொந்தளிப்பின் நடுவிலே தேவனாக இருக்கிறீர். காற்றை அடக்குகிற தேவன், சமுத்திரத்தை அமைதியாக்குகிற தேவன். இன்றைக்கும் எப்படிப்பட்ட புயல் காற்று
வீசினாலும் அதிலிருந்து எங்களை விடுவிக்கிறது. நாங்கள் நாடின துறைமுகத்துக்கு எங்களை கொண்டு வருகிறது. நாங்கள் உம்முடைய வசனத்தை கேட்டு அதன்படி ஜீவிக்க உங்களுக்கு கிருபை. புத்தி உள்ள மனுஷனை போல கண்மலையின் மேல் எங்கள் வீட்டை கட்டுகிற பெருங்காற்று, பெருவெள்ளம், பெருமழை பெய்தால் அது உறுதியாய் நின்றது. நாங்களும் நிற்கும்படி கிருபைத்து இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதி, நல்ல சுகமெலந்தார், எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். உடைய கரத்தால் ஆசீர்வதித்து உடைய சமாதானம், உடைய சந்தோஷம் நிறைவாயிருப்பதாக. அவருடைய ஜெபத்துக்கு பதில் தாரும். உடைய குறைவெல்லாம் நிறைவாகும். எல்லா துதிகனமாக்கி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தாவின் அந்யோன்யம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.